அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவச வாரத்தேர்வு சரிங்களா, டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுடைய ஆன்சருக்கு தான் பார்க்குறோம். தமிழ் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு 100 கொஷின் என்ன இருக்குன்னா தமிழ் இருக்குது. ஃபஸ்ட் கொஷின் பார்த்தலாம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் வல்லினம் மிகவும் மிகா இடங்களில் வேறுபட்டது கேட்டிருக்காங்க சரிங்களா. வல்லினம் மிகு இடங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா கைப்பொருள், இப்போ கை கூட்டல் பொருள் என்ன ஆகுதுன்னா கைப்பொருள் அப்படிங்கிறது வல்லினம் மிகுந்துரும். ஈஸியான கொஷின் தான். கைத்தடி அப்படிங்கிறது இத்து மிகுந்துரும். பூப்பந்து அப்படிங்கிறது பூ பாய்ந்து பூப்பந்து. இப்போ கைதட்டு அப்படின்னு இருக்கு. அப்போ கைதட்டு அப்படிங்கும்போது கையால் தட்டு, இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ வல்லினம் மிகா இடத்துல வரக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா 1வது கொஸ்டினுக்கு ஆன்சரு. ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் 1க்கு சரிங்களா. 1வது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சி தான் ஆன்சர் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு தவறானதை கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ தவறானது கேட்கும்போது தாம் இனி, அப்போ தாம் கூட்டல் இனி கரெக்டு தான். செகண்டு வானதி அப்படின்னா வான் கூட்டல் நதி கரெக்டு தான். நீள் உழைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோடைய ஆன்சரு நீள் கூட்டல் உழைப்பு தான் என்ன ஆகுது அப்படின்னா நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. இப்போ நீண்ட கூட்டல் உழைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வராது சரிங்களா. 4th பாருங்க, மத்தளம் மத்து கூட்டல் தளம் மத்தளம் கரெக்டு தான். அப்போது செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் என்ன வருதுன்னா சி தான் வரும் சரிங்களா. இது ஆல்ரெடி டிஎன்பிசி கொஷின் தான். நீள் கூட்டல் உழைப்பு நீள் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரிங்களா. ரைட். கொஷின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான தேர்ந்தெடு, சரியானது எதுன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க அழகு, அப்போது குண்டுலா கொடுத்துருக்காங்க. குண்டுலா அப்படின்னாலே பறவையின் மூக்கானா பறவையின் மூக்கு தான் கரெக்டு தான் சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது யூனிட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு லகரம். சிறப்பு லகரத்தில் அழகு அப்படின்னா பெண்மயில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது லகரத்துக்கு தான் பெண்மயில் வரும். அப்போது சிறப்பு லகரத்துக்கு கவின் வனப்பு அழகு இதான் மாற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போது 1 மட்டும்தான் கரெக்டு, 2, 3 அப்படிங்கிறது தப்பு. அப்போது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா 7 தான் இருக்குது. அதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா. அப்போ 3rd கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் சரிங்களா. கொஷின் நம்பர் 4 எதிர்ச்சொல் சரியானது எதுவும் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல்ல எது சரியானதுன்னா கலழுதல் அப்படிங்கிறது உதிர்த்தல் கரெக்டு தான். அறிஞ்சல் பொருள கரெக்டாக இருக்குது. எல் அப்படிங்கிறது பகல் தான், அதுவும் கரெக்டாக இருக்குது. அழுக்காறு உடையான் அப்படின்னா அழுக்காறு உடையான்னா பொறாமை உடையவன் அர்த்தம். அப்போ அதுக்கு நேர ஆப்போசிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொறாமை அற்றவன். அப்போ இது மட்டும்தான் எதிர்ச்சொல்லாக இருக்குது. நல்கினால் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா கொடுத்தால். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஆப்போசிட் என்ன இருக்குன்னா ஏற்றால். எப்படி வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அப்போ எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அழுக்காறு அப்படின்னாலே பொறாமைன்னு அர்த்தம். அப்போ பொறாமை அற்றவன். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது வந்து பார்த்தீங்கன்னா 4th கொஷினுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ரைட். கொஷின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தாலி, தாலி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா தாளித்தல் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து 2வது இருக்கக்கூடியதில் அழகு, அழகு அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம் சேவல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்தது அழகு அப்படின்னா சேவல். அடுத்தது வாள், வாள் அப்படிங்கிறது என்ன அர்த்தமாக தருது அப்படின்னா ஒளி. இளம் அப்படிங்கிறது என்ன அர்த்தமாக தருது அப்படின்னா இடம். இதுதான் நமக்கு அர்த்தமாக தருது. எல்லாமே பொருள் தான் சரிங்களா. இப்போ அதை வச்சு பார்க்கும்போது 5வது கொஷினுக்கு 4, 1, 2, 3 அப்படிங்கிறதா சரியான ஆன்சரு. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5வது கொஷினுக்கு செகண்ட் தான் கரெக்ட் சரிங்களா. ஓகே. கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6ல் சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. இப்போ சேர்த்தெழுதுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் நிலா கூட்டல் ஒளி நில ஒளின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வரும்போது நெடில் வருது, இங்கே வரும்போது குறில் வருது. இப்போ ஆப்ஷன் 1 வருமானா வராது. 2வது பாருங்க நிலா கூட்டல் ஒளி. அப்போ நிலா கூட்டல் ஒளி என்ன ஆகுது அப்படின்னா நிலா ஒளி சரிங்களா. அப்போ நிலா கூட்டல் ஒளி என்ன ஆகுதுன்னா நிலா ஒளி. அதான் நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6வது கொஷினுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள் நிலா கூட்டல் ஒளி நில ஒளின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நிலவு கூட்டல் ஒளி தான் நிலவொளி. நிலா கூட்டல் ஒளி நமக்கு அப்படியே சேர்த்துருக்காங்க, அப்படியே நம்ம சேர்க்க முடியாது சரிங்களா. இப்போ உடன்படும் மெய்களை வச்சும் போடலாம் சரிங்களா. உடன்படும் மெய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐவழியவும் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஏனைய உயிர் வழிவவும் ஏமுன் இவ்விருமையும் என்ன ஆகுது அப்படின்னா உடம்படும் மெய்களாகும் அப்படிங்கிற ரூல்லாம் படிக்கிறோம். அதை வச்சும் போடலாம் சரிங்களா. கொஷின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஓகேங்களா. கொஷின் நம்பர் 7 பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஷின் தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுங்கும் போது ஃபுல் டெஸ்ட்டுங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வச்சுருக்காங்க.
பாவம். மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல்ல வரக்கூடியது. மா அப்படிங்கிறது உரிச்சொல் தான், ஈஸியாக நமக்கு தெரிஞ்சது தான். மா அப்படின்னாலே அருள், தெருள், மருள், அழகு, கவின் எல்லாமே வரக்கூடியது. அடுத்து பாருங்க, ஐ இருக்கு, கூ இருக்கு, மற்று இருக்கு. இதெல்லாம் என்னவா போகுது அப்படின்னா இடைச்சொற்களா போகுது. மா அப்படிங்கிறது மட்டும் உரிச்சொல்லா போகுது. கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 8வது கொஸ்டின். சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுகளை தெங்கம் பழம் பிரிச்சோம் அப்படின்னா தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழம் கரெக்டானா கரெக்ட். 3 சிலபிள் வேர்டில் வரக்கூடியது. அடுத்து 2வது பூக்கள். பூ கூட்டல் கல் தான் என்ன ஆகுது அப்படின்னா பூக்கள் ஆகுது. அடுத்து பாருங்க, வாழ்த்து கூட்டல் கல் என்ன ஆகுதுன்னா வாழ்த்துக்கள் வரக்கூடாது, வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் வரும். சில இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகும் அப்படின்னு சொல்லிட்டு புக்லேயே கொடுத்துருக்காங்க. சில இடத்துல மட்டும்தான் மிகும். ஆனால் சேர்த்து எழுதும் போது வாழ்த்து கூட்டல் கல் என்ன ஆகுது அப்படின்னா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நமக்கு கிடைக்குது. சரிங்களா? மறந்துட வேண்டாம். அப்போ 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. 4வது பாருங்க, நீர் கூட்டல் பாம்பு என்ன ஆகுதுன்னா நீர் பாம்பு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு. அப்போ 1, 2, 4 சரியா இருக்கு. 8வது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வல்லினம் மிகா இடங்கள் எந்த இடத்துல மிகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின் என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகுமானா மிகும். ஏன்னா நமக்கு பாயிண்டே வல்லினம் மிகு இடத்துல ஆ ஈ ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்துலையும் ஏ அப்படிங்கிற வினா எழுத்துலையும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம படிக்கிறோம். பாயிண்ட் கரெக்ட். 2வது 7ஆம் வேற்றுமை உருபும் உடன்தொக்க தொகையிலையும் என்ன ஆகுது அப்படின்னா வல்லினம் மிகும் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அடுத்தது 7ஆம் வேற்றுமை தொகைக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகுமானா மிகும். பெயரச்சத்திற்கு பின்னாடி என்ன ஆகாது அப்படின்னா பெயரச்சம் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறதா என்ன சொல்றேன்னா நமக்கு வல்லினம் மிகா இடத்துக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது கரெக்ட் தான். அப்போ பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாதானா மிகாது. இப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 10. சந்திப்பிழை அற்ற வாக்கியம் கேட்டிருக்காங்க. எது சந்திப்பிழை இல்லாம தப்பா இல்லாம கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, அந்த காட்சியை இக்கு வருது, காட்சியை பார். ஆப்ஷன் ஏவே எடுக்கலாம். எதுக்கும் அடுத்தது செக் பண்ணி பாருங்க. அந்த காட்சியை இப்பு வரணும், அப்ப எடுக்க முடியாது. அந்த காட்சியை இக்கு வரணும், எடுக்க முடியாது. அந்த காட்சியை இக்கு வரணும், எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் எடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. வல்லினம் மிகா இடங்கள்ல சரியானது இதுன்னு கேட்டிருக்காங்க. வல்லினம் மிகா இடங்கள்ல சரியானது பாருங்க, குடி கூட்டல் தண்ணீர், குடி தண்ணீர் வினைத்தொகையார். சரிங்களா? அப்போ அது கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு வல்லினம் மிகாம தான் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் கூட பாருங்க, கனா கூட்டல் கண்டேன், கனா கண்டேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த லெட்டரு நெடில் ஆழ முடிஞ்சதுனாலே வல்லினம் மிகும் சொல்லக்கூடியது. தனி கூட்டல் சிறப்பு ஈஸியாக சொல்லிடலாம், தனி சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். பூ கூட்டல் பந்தல், பூ பந்தல் இப்போ நமக்கு வச்சு வரக்கூடியதான். அப்போ மீதி எல்லாமே வல்லினம் மிகுதி. குடி தண்ணீர் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா வினைத்தொகையாயிருது. அதில் வல்லினம் ஆட்டோமேட்டிக்காக மிகாது. கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க, நாங்கள் என்றும் தூய்மையை என்ன பண்றோம் அப்படின்னா கடைபிடிப்போம். இப்போ தூய்மையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபாலோ பண்ணுறோம். அப்போது கடை இப்பு இல்லை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ எடுக்க முடியாது. கடையை பிடிப்போம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடை இருக்குது, அதை நம்ம கைப்பற்றக்கூடியதாக இருக்குது, அது வராது. கடையை பிடிப்போம் இங்கேயும் வராது. அப்போது கடை பிடிப்போம், அப்போ நம்ம ஒபே பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறில் நெடில் வேறுபாடு. அப்போ குறில் அப்படிங்கும்போது பொலி, இன்னொன்று கொடுத்துருக்காங்க போலி அப்படின்னு. அப்போ பொலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு. இன்னொரு போலி இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா சாயல், டியூப்ளிகேட் சொல்லக்கூடியது தான் என்ன ஆகுது அப்படின்னா சாயலாக இருக்கக்கூடியது. ஈஸியாக எடுக்கலாம். 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் மொத்தம்னா ஆப்ஷன் சி தான் கிடைக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பானம். பணம் அப்படிங்கிறது குறில் எழுத்து, பானம் அப்படிங்கிறது நெடில் எழுத்து. குறில் நெடில் வேறுபாட்டில் தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பணம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று பருமை. சரிங்களா? பருமை சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பானகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போது 14வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 14க்கு. கொஸ்டின் நம்பர் 15
பிரித்தெழுதுகள்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து தப்பு அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க, பிரிந்தோர் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிந்தோர் சொல் அப்படின்னு. அப்போ பிரிது கூட்டல் ஓர் கூட்டல் சொல் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ பிரிந்தோர் சொல் கரெக்டாக தான் இருக்கு. ஒன்று கரெக்ட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானதான் கேட்டிருக்காங்க. செகண்ட் பாருங்க, பல உயிர் பல் உயிர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பிரித்தோம் அப்படின்னா பல் உயிராயிரும். அப்போ பல கூட்டல் உயிர் பல உயிர் அப்படின்னு வரணும். அதே நமக்கு தப்பாக தான் இருக்கு. எதுக்கு அடுத்து பாருங்க, சேவடி அப்படிங்கிறது 2 ஆங்கிளில் பிரிக்கலாம். சே கூட்டல் அடி, செம்மை கூட்டல் அடி அப்படின்னு பிரிக்கலாம். புளியஞ்சோறு அப்படிங்கிறது புளி கூட்டல் கூட்டல் சோறு. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், பார்த்து வச்சுங்க. புளிஞ்சோறு அப்படிங்கிறது புளி கூட்டல் கூட்டல் சோறு. அது கரெக்டாக தான் இருக்கு. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு. 1, 3, 4 கரெக்டாக இருக்கு. 2 மட்டும் தப்பாக இருக்கு. நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் செகண்ட் தான் தவறு. பல கூட்டல் உயிர் பல உயிர் ஈஸியாக சேர்த்து எழுதலாம். சரிங்களா? அடுத்த கொஷின் நம்பர் 16, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. களி களி அப்படின்னா என்ன சொல்றேன்னா சனிதான், துன்பம் தான். சரிங்களா? அப்போ 16க்கு ஆப்ஷன் 7 கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? வாள் அப்படிங்கிறது பிழைத்திரு சொல்ல முடியாது. சரிங்களா? அரசர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான கருவி. வாழை அப்படிங்கிறது இளமீன். இந்த அலை போட்டுற முடியாது, குண்டுலாம் போட்டால் தான் என்ன ஆகுது அப்படின்னா வாழை அப்படிங்கிறது இளமீன். அலை அப்படிங்கிறது நமக்கு தயிர், பிசை, சோறு இந்த மாதிரி வரக்கூடியதான் நமக்கு அலை அப்படின்னு எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா சரியான இணை ஆப்ஷன் ஏ, களி அப்படின்னாலே சனி, சனி அப்படின்னாலே துன்பம் தான். ஓகேங்களா? 16க்கு ஏ. 17 சரியான பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. ஊன் பொதிய விழா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊன் பொதிய விழா அப்படின்னாலே ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா, அதான் கரெக்ட். சரிங்களா? நீங்க ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஊன் பொதிய கூட்டல் விழான்னு எடுத்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம இங்கேயே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே எடுத்துடக்கூடாது. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. நம்ம ஆல்ரெடி இதை மாதிரி பிரிச்சு பார்க்க சொல்லியிருக்கோம். எண்ட் ஆஃப் த லெட்டர் பிரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு வீடின தன்றரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் போன டெஸ்ட்லயே. அதே மாதிரி கொஸ்டின் தான். சரிங்களா? அப்போ 17க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4th தான் கரெக்ட். 17க்கு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 18, ஒளி வேறுபாடு அறிந்து வேறுபட்டதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. வேறுபட்டது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடியது எல்லாமே மேட்ச் ஆகாது. அப்போ ஆப்ஷன் எது வருது அப்படின்னா வானில் வானம் வெடித்தது அப்படிங்கிறது தான். அப்போ வானவெடி அப்படிங்கிறது வானில் வானம் வெடித்தது அப்படிங்கிறது ஆப்ஷன் 18க்கு ஏ மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 19 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியானதை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. முன்னாள் அப்படிங்கிறது இந்து நான் போட்டாலும் என்ன ஆயிரும் அப்படின்னா 3 நாளை குறிக்கக்கூடியது. கரெக்ட் தான். 2வது இருக்கக்கூடியது முன்னாள் அப்படிங்கிறது இது என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர்னா முன்னாள் பிரதமர்லாம் சொல்றோம். முன்னாடி இருக்கக்கூடியது முந்தைய நாள், முன்னாடி இருந்தவங்க பிஃபோர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2மே கரெக்ட் தான். அப்போ 19க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் நம்பர் 20, சொல்லுக்கு முதலில் வினா வரக்கூடிய எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் நம்ம 5 படிச்சிருப்போம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிறது. அதுல மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா 2 எழுத்து மொழிக்கு முதலில் வரும். ஏ மற்றும் யா. ஏ என்ன, எது இதெல்லாம் கேட்கலாம். யார், யாவரை, யாருக்கெல்லாம் கேட்டோம் அப்படின்னா மொழிக்கு முதலில் வரக்கூடியது. இது ஏ இதெல்லாம் நீங்க ஈஸியா படிச்சு வச்சிருந்துப்பீங்க. கொஸ்டின் இதே போதும். சரிங்களா? ஆப்ஷன் ஏவே இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் இதுக்கெல்லாம் தேவை கிடையாது. 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 21, வினா எழுத்துக்கள்ல இப்பதான் சொல்லியிருக்கோம். வினா எழுத்துக்கள்ல வித்தியாசமானது கேட்டிருக்காங்க. வித்தியாசமானது அப்படின்னாலே ஈ தான். ஏன்னா மீதி எல்லாம் ஏ வரும், நெடில் ஏ வரும், நெடில் யா வரும். இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆப்ஷன் ஏவே ஈஸியா எடுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிழைகளும் நீக்கமும்ல தவறானது என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, என் மகன் அப்படிங்கிறது எனது மகன் தான் என்ன ஆகுதுன்னா என் மகன் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எடுக்கலாம். அடுத்து பாருங்க, அவளது தந்தை அப்படிங்கிறது அவள் தந்தை ஆகுது. கரெக்டா இருக்கு. சென்னை என்ற நகரம் அப்படிங்கிறது சென்னை என்னும் நகரம். கரெக்டா இருக்கு. விழாவில் பல அறிஞர்கள் அப்படிங்கிறது பல அறிஞர்கள் கிடையாது, அறிஞர்கள் பலர். கொஸ்டின் இது மாதிரி கேட்டே இருப்பான். சில அறிஞர்கள் அப்படிமா அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சில அறிஞர்கள் அப்படிமா, ஆனா ஆக்சுவலா அறிஞர் சிலர் அப்படிங்கிறதா கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஆப்ஷன் 22க்கு எது தப்பா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏவே தப்பா தான் இருக்கு. எனது மகன் அப்படிங்கிறதா என் மகனா போகுது. அப்படியே மாத்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான்.
அடுத்து பாருங்க 22 வேறுபட்டதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது வேறுபட்டது அப்படின்னா நான் அப்படிங்கிறது என்ன சொல்லிடலாம் அப்படின்னா அல்லேன் அப்படி சொல்லிடலாம். நான் அப்படிங்கிறது அல்லேன் தான் வரும், அல்லை வராது. நீ அப்படின்னா தான் அல்லை, அவை அப்படிங்கும்போது அல்ல, அவர் அப்படிங்கும்போது அல்லர், நீவீர் அப்படிங்கும்போது அல்லீர் சொல்லலாம். அல்லை அப்படிங்கிறதுக்கு நீ அப்படிங்கிறது சொல்லலாம். ஆக்சுவலா இது எதுல வருது அப்படின்னா எதிர்மறை சொற்கள்ல வரக்கூடிய கொஸ்டின் தான். சரிங்களா? அப்ப 23க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சூப்பரா போடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 24க்கு வேறுபட்டது எது ஒருமை பன்மையில கேட்டிருக்காங்க. 2 மனிதர்கள். ஓகே ரைட். அடுத்தது 10 தேங்காய். ஓகே ரைட். அடுத்தது 10 மரம் வீழ்ந்தது. ஓகே ரைட். இதுல பாருங்க 10 மரங்கள் வீழ்ந்தனன்னு சொல்ல வேண்டியதே கிடையாது. சரிங்களா? 2 மனிதர்களே வந்து பார்த்தீங்கன்னா 2 மனிதர் அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? அப்போ நம்பர்ஸ் படி வரும்போது கல்விகுதி சேர்க்கணும் அப்படிங்கிற நமக்கு அவசியம் கிடையாது, அதை கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ 10 மரங்கள் அப்படின்னு சொல்ல நமக்கு 10 அப்படின்னாலே நம்பர்ஸ் வருது, 10 மரம் கூட சொல்லலாம். சரிங்களா? மரங்கள் சொல்லலாம், மரம் சொல்லலாம். அப்போ ஆக்சுவலா நம்பர்ஸ் வரும்போதே சரிங்களா கவுண்டிங்ல வரும்போதே அதுல நமக்கு கல்விகுதி சேர்க்கணுமாங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற ரூல் இருக்கு. அதுபடி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 24க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 25 வேறுபட்டதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. தோற்றரவு, தோன்று கூட்டல் அரவு அப்படிங்கிறது, தோன்று கூட்டல் அரவு இது கரெக்டு தான். சரிங்களா? தோன்று கூட்டல் அரவு கரெக்டு தான். கோட்பாடு அப்படிங்கிறது கோல். ஆக்சுவலா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொல் அப்படின்னு வச்சிருந்தா கூட இது எடுக்கலாம். சரிங்களா? கொல் அப்படின்னு வச்சிருந்தா இது எடுக்கலாம். இப்போ கோட்பாடு அப்படிங்கிறது கோல், அப்போ இது எடுக்கலாம். கருகுவேன் அப்படிங்கிறது தா கரெக்ட், பறவை அப்படிங்கிறது பற கரெக்ட். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்பாடு அப்படிங்கிறது கொல் அப்படின்னு வச்சிருந்தா எடுக்கலாம். சரிங்களா? தோற்றரவு அப்படின்னா தோன்று கூட்டல் அரவு தான் கரெக்ட் தான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ எடுக்கலாம். இப்போ கோட்பாடு அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா கொல் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா அப்போ கோல் அப்படிங்கிற ஆன்சரா வருது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வரோம். 25க்கு ஆப்ஷன் ஏ. 26 பிரித்தெழுதல்ல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது எது பிரித்தெழுது அப்படின்னாலே பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுல பிரிச்சோம் அப்படின்னா பல்கலை கூட்டல் கழகம் பிரிக்கலாமானா பிரிக்கலாம், தாராளமா பிரிக்கலாம். பல் கூட்டல் கலை கூட்டல் கழகம் 3 சிலபிளாவும் பிரிக்கலாம். சரிங்களா? அப்போ 1 கரெக்ட் 2 கரெக்ட் அப்படிங்கும்போது ஆப்ஷன் 26க்கு என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் சி தான் கிடைக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க, சரியானதை கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி தான், ஈஸியான கொஸ்டின் தான். பை அப்படிங்கிறது இளமை, ஈஸியா போட்டலாம், முன்னாடியே சொல்லியிருக்கோம் இளமை. அடுத்தது பா அப்படிங்கிறது பாடல் தான், ஈஸியான கொஸ்டின் தான். மை அப்படிங்கிறது மலடு, கரெக்ட் தான். மை அப்படிங்கிறது அஞ்சனம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு, மை அப்படின்னா மலடு கரெக்டா இருக்கு. மா அப்படின்னாலே பெருசு தான். சரிங்களா? பெரியது, அழகுல வரக்கூடியது. அப்போ 27க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கிடைக்குது, ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28 ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள்ல கொடுத்துருக்காங்க. கொத்து, தாறு, கதிரு, சீப்பு. இப்போ இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா குல வகையில வரக்கூடிய கொத்து கொத்தா, தாறு தாரா, கதிர் கதிரா, சீப்பு சீப்பா எல்லாம் எதுல வருதுன்னா குல வகையில வரக்கூடியதான். கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 29 புளி கூட்டல் அம் கூட்டல் சோறு. இப்பதான் நம்ம பாட்டு வந்திருக்கோம், புளியம் சோறு, ஈஸியா எடுக்கலாம். அப்போ 29க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிதானே? அடுத்து பாருங்க தவறான அகர வரிசை. கோ கடுத்து மா வருது, மா கடுத்து மா வருது, மா கடுத்து மூ வருது, கரெக்ட். ஆ கடுத்து ஓ வருது, ஓ கடுத்து தை தா வருது, தா கடுத்து மா, மா கடுத்து வா வரிசை, கரெக்ட். பா இருக்கு, பூ இருக்கு, பே இருக்கு, போ இருக்கு, கரெக்ட். அடுத்து பாருங்க பா இருக்கு, பி இருக்கு, பூ இருக்கு, பவு இருக்கு, பை இருக்கு. அப்ப எது தப்பா இருக்கு அப்படின்னா இதுதான் தப்பா இருக்கு. சரிதான், தவறான அகர வரிசை. பாரதம் பா பா பி பி பூ பூ பே பே பை போ போ பவ், இது மட்டும் மாத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ 30வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4th தான் தவறு, மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. எடுத்த கொஸ்டின் நம்பர் 31 ஒரு பொருள் பொன்மொழியில வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது பழைய கொஸ்டின் தான், வல் விரைந்து அப்படிங்கறதா நமக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? நீங்க செக் பண்ணி பாருங்க, நம்ம புக்ல இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 32 இருபொருள் தருக அப்படிங்கிறதுல தவறானது கேட்டிருக்காங்க. அகல் அப்படிங்கிறது விளக்கு, நீங்கு, கரெக்ட். கோல் அப்படிங்கிறது அன்பு, சூழு, இலை அப்படிங்கிறது பூமி, மெலி, கரெக்ட் தான்.
தகை அப்படிங்கிறது ஆக்சுவலாக அழகு அதில் வரக்கூடியது. அழகு, கவின், வனப்பு அதில் வரக்கூடியதான் தகை. அப்போ இது தப்பாக இருக்கு. 32க்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். 33க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டார வழக்கு சொல்ல சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரோசி. ரோசி அப்படின்னால உரசுதல் கரெக்ட் தான். ரோசி அப்படின்னாலே உரசுதல் அப்படிங்கிறது வட்டார வழக்கில் கரெக்ட் தான். குறுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறிய வாயிலிருந்து தலா வாயில் இருந்துன்னா பெருநிலப்பரப்பு. குறுக்கம் அப்படின்னா சின்னதுதான், சிறிய வாயிலிருந்து. அப்போ பெருநிலப்பரப்பு அப்படிங்கிறது தலாவில் இருந்து பெருசாக சொல்லக்கூடியது. கடகம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா ஓலைப்பெட்டி, இது மாதிரிலாம் சொல்லக்கூடியது. ஓலைச்சுவடி, ஓலைப்பெட்டிலாம் சொல்லக்கூடியது என்ன சொல்றோம்னா நமக்கு 33க்கு ஆப்ஷன் 4 வராது, 2 வராது, 3 வராதுன்னா ஆப்ஷன் 7 கரெக்டாக இருக்கு. 33க்கு ஏ தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 34. சொல்லும் பொருளும் அறிதல்ல சோறு அப்படிங்கிறோடைய பொருளுடைய வேறுபட்டது என்னன்றாங்க. சோறு அப்படின்னாலே மறு அப்படிங்கிறதா நமக்கு வித்தியாசமா இருக்கு. ஓகேங்களா? மீதியெல்லாம் பாருங்க அமலை, துற்றி, பாலிதம் எல்லாமே சோறை குறிக்கிறதா தான் இருக்கு. அப்போ 34க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. அடுத்தவர் வாழ்க்கையை கண்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அழுக்காறு, பொறாமை கொள்ளக்கூடாது, அதான் சொல்ல வர்றாங்க. அப்போ 35க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 36 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஊர் பெயர்களுடைய மறு பெயர்கள். இதை லைட்டாக படிச்சு வச்சுங்க. ஒட்டகமன், அதாவது ஒட்டகமன் அப்படிங்கிறோம், அதுதான் ஊட்டி, உதகை கரெக்டு தான். தருமபுரம் தான் தாம்பரம் ஆகுது கரெக்ட். திருநல்லூர் அப்படிங்கிறத அருப்புக்கோட்டை ஆகுது கரெக்ட். அடுத்து பாலாறு தான் பாலி கரெக்ட். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, அனைத்தும் சரி. ஆப்ஷன் 36க்கு 4th தான் கரெக்ட். சரிங்களா? 37 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பிழைத்திருத்தம் தான். ஒரு அதான் நமக்கு ஈஸியாக சொல்லியிருக்காங்க. ஓர் அப்படிங்கிறது ஈஸியாக போட்டலாம். உயிரெழுத்துக்கு அடுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் போடணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன போடணும் ஒரு போடணும், ஈஸியாக எடுக்கலாம். 37க்கு ஆப்ஷன் பி தான். இதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, ஈஸியாக போயிடலாம். அடுத்து பாருங்க 38. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க உதக மண்டலம் அப்படின்னு இருக்கு. காமலாயும், கமலம் எடுக்கலாமான்னா தாமரை, அது என்ன ஆகி போயிடும் அப்படின்னா வடமொழி சொல் போயிடும். தண்டலம் அப்படிங்கிறது எடுக்கலாமான்னா அதுவும் என்ன ஆகுது அப்படின்னா வடமொழி சொல்லு, மண்டலம் எல்லாமே போயிடும். சரிங்களா? ரீஜன் சம்மந்தமாக போயிடும். அப்போது என்னவா கிடைக்கும் அப்படின்னா வேறுபட்டதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேறுபட்டது அப்படிங்கிறது வளம் அப்படிங்கிறது எடுக்கவே முடியாது. வா அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. வளம் அப்படின்னாலே சுற்றி வரக்கூடியதான். கமலம் எடுக்கலாம், தண்டலம் எடுக்கலாம், மண்டலம் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ வளம் அப்படிங்கிறது எடுக்க முடியாது, வேறுபட்டதான் கேட்டிருக்காங்க. 38க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். கமலம், தாமரை, தண்டலம் அப்படிங்கிற அணியக்கூடிய அணிகலன்களை, மண்டலம் அப்படிங்கிறது வட்டாரம், ரீஜன்ல வரக்கூடியதான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 39. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அதனால்தான் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். மேலும் சொல்ல முடியாது, மேலும்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால்னா நமக்கு ஒரு ரீசனா இருக்கும். ஆகையால் அதான் கரெக்டாக வருது பாருங்க. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால்தான் ஆகையால் பிறருக்கு நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்து மகிழக்கூடியது. 39க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சிஏ கரெக்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல், இதில் தவறானது என்ன கேட்டிருக்காங்க. 12th புக்லேயே இருக்கு. வாரணம் அப்படின்னாலே யானை சொல்லலாமான்னா சொல்லலாம், கோழி சொல்லலாமான்னு சொல்லலாம், சங்கு, கடல் சங்கு இதுவும் சொல்லலாம், கடல் சங்கும் சொல்லலாம், குரங்கு எல்லாமே நிறைய இருக்கு. வாரணம் அப்படின்னாலே வனவிலங்கு சரணாலயம். சரிங்களா? பொறிமயிர் வாரணம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கஞ்சியை சொல்லுது. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததுக்கான ஒரு நமக்கு ஐடென்டிஃபை தான் என்ன சொல்றான் அப்படின்னா மதுரை கஞ்சி சொல்லுது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அர்த்தம் இருக்கு. வாரணம் அப்படிங்கிறது யானை, குரங்கு, கோழி, சங்கு எல்லாமே இருக்கு. அப்போ நமக்கு இதுல எது இல்லை அப்படின்னா இசை அப்படிங்கிறது கிடையாது, வாரணம் அப்படிங்கிறது இசை கிடையாது. அப்போ 40th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நேற்று முதல் அணையின் நீர்மட்டம் என்ன ஆகுதுன்னா உயர்ந்து கொண்டே வருது. நேத்துல இருந்து நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கு. கரெக்டா தான். அணையின் நீர்மட்டம் நேற்று முதல் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரேம் பண்ண முடியாது. அதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி அவனே கொடுத்துருப்பான். நல்ல மீன்கள் இங்கு விற்கப்படும் அப்படிங்கிறது. சரிங்களா? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ 1, 4 கரெக்ட். 1, 4 கரெக்டுங்கும் போது 41வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 42.
பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் அப்படின்னாலே இன்டைரக்ட் ஸ்பீச்சா போயிடும். அப்போ அயற்கூற்று தான். தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினால் எவ்வகை வாக்கியம்னா அயற்கூற்று தான். 42க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 43. கயல்விழி பரிசு பெற்றாள். அப்போ அவன் வாங்கியிருக்கா பிளஸ் தான். பரிசு பெறவில்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். அப்போ உடன்பாட்டு தொடர் கரெக்டானா கரெக்ட். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்காங்களாம் பாருங்க. செய்தித்தொடர் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். அவ வாங்கியிருக்கானா வாங்கியிருக்கா கரெக்ட் தான். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1 கரெக்ட் 2 கரெக்ட். செய்வினையும் நமக்கு ஒரு சில ஆங்கிள் எடுக்கலாம். சரிங்களா? செய்வினையும் ஆப்ஷன் எடுக்கலாம். ஆனா இதை வச்சு ஆப்ஷன் வச்சு இல்லை. சரிங்களா? செய்வினை அப்படிங்கிறது அவ தான் பரிசு வாங்கியிருக்கா. பரிசு பெற்றால் நமக்கு எடுக்கலாம். சரிங்களா? படித்தால் பயின்றால் அதெல்லாம் எடுக்கலாம். ஆனா ஆப்ஷன் அந்த மாதிரி இல்லாதனால நமக்கு அது தேவை கிடையாது. உடன்பாடு இருக்கு, செய்தி தொடராக இருக்கு, ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? பெற்றால் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஓகே ரைட். செய்வினையெல்லாம் இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ 43க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 1 2 கரெக்டு. அப்போ 43க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கரெக்டுங்களா? ரைட். கொஷின் நம்பர் 44. சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்பதத்தால் எய்தல் எளிதென்பை யார் மாற்றும் அப்படிங்கிறதான் கரெக்டான ஃப்ரேம். இது போய்ட்ரி லைன் தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு திருக்குறள் இதெல்லாம் படிக்கிறோம். அதிலிருந்து தான் நமக்கு இந்த மாதிரி கொஷின்லாம் ஃப்ரேம் ஆகுது. ஓகேங்களா? அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஆட்ரா இது இருக்குது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 44க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோம். கொஷின் நம்பர் வந்து பார்த்தோம்னா 45. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்பா அறிவுரை சொன்னார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ சொன்னார் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா பயனிலை யாரை சேருது அப்படின்னா எழுவாயை சேருது. அப்பா அப்படிங்கிற எழுவாயை சேருது. அப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அறிவுரை, நான் முன்னாடி அந்த கொஷின் சொல்லியிருக்கோம் போன டெஸ்ட்லயே. ஒரு வீடு இருக்குன்னா நமக்கு தந்தை இருக்காங்க. தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மகன்கள் இருக்கலாம். யாருக்கு வேணாலும் அறிவுரை சொல்லலாம். அப்போ ஒரு விஷயம் நிறைய பேருக்கு போய் சேருதுன்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா செய்வினை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரிங்களா? தனக்கு மட்டும் அப்படின்னா தன்வினை ஆயிரும். அப்போ இங்க அப்பா அறிவுரை சொன்னார் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் எடுக்க வேண்டியிருக்கு. 45க்கு 45வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? 46க்கு தொடர்கள் பொருள் அடிப்படையில் இலக்கணம் இலக்கிய வகையெல்லாம் 4 வகை தான். தொடர் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வகையான தொடர்கள்னு கேட்டிருக்காங்க. செய்தி தொடர், நம்ம கட்டளை தொடர், நேர்கூற்று, எதிர்கூற்று, இதுபடி எடுக்கலாம். சரிங்களா? தொடர்கள் அப்படின்னாலே 4 வகை. இலக்கணமும் 4 வகை தான். சரிங்களா? இப்போ தொடர்கள் பொருட்கள் அடிப்படையில் எத்தனை வகைனா 4 வகை. 46க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 47. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான தொடரினை கண்டறிக. கந்தனும் வள்ளியும் வந்தனர் எடுக்கலாம். வந்தனர் அப்படின்னு எடுக்கலாம். 2 பேரும் மரியாதை தான் சொல்லும்போது எடுக்கலாம். நல்ல மாணவர்கள் காலையில் படிப்பால் எடுக்க முடியாது. நாளை நான் வருகிறேன் எடுக்க முடியாது. நாளை நான் வருவேன் தான் எடுக்க முடியும். அப்போ இவன் நேற்று வந்த வனலன் அப்படிங்கிறதான். இவன் நேற்று வந்த வனலல்லன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எது எடுக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் சி எடுக்கலாம். இவன் அப்படிங்கும்போது அல்லன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வந்த வன இல்லன். அப்போ வந்த வனல் இல்லன் அப்படிங்கிறது அல்லன் வரனால இவன் அப்படிங்கிறதுக்கு எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 47க்கு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சி தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 48. பிழை நீக்கி எழுதுக அப்படிங்கிறதுல சரியானது கேட்டிருக்காங்க. ஓர் மாவட்டம் அப்படிங்கிறது தப்பு, ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது ஒரு அமைச்சர் வராது, அமைச்சர் ஒருவர் அப்படிங்கிறது கரெக்டு. அந்த சுற்றுலா அப்படிங்கிறது அந்த சுற்றுலா கரெக்ட். அடுத்தது கண்டதனை கூறவே அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? இப்போ கண்டதனை கூறவே அப்படிங்கிறது வராது. சரிங்களா? அப்போ 1 2 3 அப்படிங்கிறது கரெக்டு. 48க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 49. சப்பாத்தி கள்ளி இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா மடல்ல வரக்கூடிய சப்பாத்தி கள்ளியே மடல்ல வரக்கூடியதான். ஆப்ஷனே 49 ஆப்ஷன் 4th. தேவநேய பாவனர் பாடலுக்கு நம்ம ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? கரும்பு தோகை இதெல்லாம் கரும்பு தான் தோகை. சரிங்களா? தாள் அப்படிங்கிறது நெல் வகையில், தலை அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி. கொஸ்டின் நம்பர் 50. தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் வகுக்கப்படுகிறது அப்படின்னா தொடருடைய குறிப்பு அடிப்படையில் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா வகுக்கிறான். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டினுக்கு சி தான் கரெக்ட். 50க்கு சி.
கொஷின் நம்பர் 51, ஒளிமரபுல தவறானது எதுவும் கேட்டிருக்காங்க. குரங்கு அப்படிங்கிறது அளப்பும், பூனை சீரும், அணில் கீச்சிடும், குருவி வந்து பார்த்தீங்கன்னா குருவியும் கீச்சிடும் தான். கீச் கீச்சுன்னு தான் சத்தம் வரும், குளரும் கிடையாது. அப்போ 51க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். 52 பாருங்க, வினை மரபு தவறானது என்ன கேட்டிருக்காங்க. காய்கறி அரி, அப்பம் தின், கிளை அப்படிங்கிறது பரி, முறி கிடையாது. அப்போ மரம் வெட்டு கரெக்ட். அப்போ 52க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா சி தான் கரெக்ட். 53 தொகை மரபு சொற்கள்ல வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க கொடுக்குறான். சோளத்தோட்டம் கிடையாது, சோளத்தட்டு, பனந்தோப்பு, கம்மங்கொள்ளை, சோளக்கொள்ளை. சோளத்தட்டு தோட்டம் வராது, சரிங்களா. சோளத்தோட்டம் கிடையாது, சரிங்களா. சோள கொள்ளை, சோள கொள்ளை இப்படி கூட வரலாம், சரிங்களா. சோள கொள்ளை, சோள தோட்டம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ ஆப்ஷன் 53க்கு ஏ வராது. கொஸ்டின் நம்பர் 54, சரியான நிறுத்தற் குறிகள் அமைந்த வாக்கியத்தை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரபஞ்சனின் படைப்புகளில் வானம் வசப்படும், சிங்கிள் கோட்ஸ்ல வரணும், தப்பு. கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படிங்கிறதே நமக்கு இதுல கோட்ஸ்லேயே வராது. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை அப்படிங்கிறது ஒரு ஆளுடைய ஆண்மை சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றாங்கன்னா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வாளை பிடித்தல் அப்படிங்கிறது தாழ்மை, அது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. அப்போ 54க்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதே மா, பலா, வாழை இதெல்லாம் கமா வந்து வரணும். முக்கணி அப்படிங்கிறது சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம போட முடியாது. அப்போ 54க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர், நிறுத்தற் குறியில வேறுபட்டது எதுவும் கேட்டிருக்காங்க. 58 மட்டும் டிஃப்ரெண்ட், மீச்செல்லாம் வருவாங்க. சார்பெழுத்து, 10 பாட்டு, அப்போ பாட்டு சொல்றோம். 8 தொகை என்பன பின்வரும் மற்றும் சொல்றோம். இப்போ நம்ம இந்த மாதிரி போட முடியாது, சரிங்களா. கமா போட்டு தான் ஃபைனல் தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்போ 55க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 4 தான் கரெக்ட். 56க்கு விண்டோ, விண்டோ அப்படின்னாலே என்ன சொல்றோம்னா ஜன்னல், ஜன்னலுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லிடுவோம்னா சாளரம். ஆப்ஷன் 56க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 57, அப்படியே லைனா வச்சிட்டாங்க, சரிங்களா. அப்படி லைனா நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். என்ன நமக்கு ஈஸியா இருக்கு, சரிங்களா. லைனா இருக்கு. அடுத்த கொஸ்டின் வேணா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. பாருங்க, ஐகான், ஐகான் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா படம் அப்படின்னு சொல்றோம். 57க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 4th தான். உருவச்சின்னம், படருவு, பட உருவு, படிமை இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஆல்ரெடி நம்ம கலை சொற்கள் டெஸ்ட்ல இதை போட்டிருக்கோம். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படிங்கிறது பண்பலை ஈஸியா போடலாம். 58க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், சரிங்களா. ஊடகம், மீடியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பு அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா டெலிகாஸ்ட் பண்றது, இதெல்லாம் ஈஸியா எடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 59 பாருங்க, கலை சொற்கள். செறிவட்டை, செறிவட்டை அப்படின்னாலே சிம் கார்டு தான். அடுத்து போன்மி அப்படிங்கிறது மீமி, அடுத்து சார்ஜர் அப்படிங்கிறது ஊக்கி, தலையணி பேசி அப்படிங்கிறது ஹெட்செட், தலையணை பேசி அப்படிங்கிறது ஹெட்செட்டு. கரெக்டாக தான் இருக்கு எல்லாமே. 59க்கு ஆப்ஷனு கரெக்டாக தான் இருக்கு. 1, 2, 3 and 4 எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான் இதெல்லாம், பாருங்க ரொம்ப ஈஸியாக போடலாம். ஆல்ரெடி நம்ம கலை சொற்கள் நீங்கள் டெஸ்ட் போட்டிருந்தீங்கனாலே ஈஸியாக போடலாம். வைஃபை அப்படிங்கிறது அருகலை, ஈஸியாக எடுக்கலாம். வைஃபை அப்படிங்கிறது அருகலை அப்படிங்கிற பக்கத்தில் நெருங்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாட் பண்ணுறோம், சரிங்களா. சாட் தான் நமக்கு நெட் யூஸ் பண்ணுறோம், அதான் சொல்லியிருக்காங்க. வைஃபை 60க்கு பி. 61க்கு இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் அப்படின்னால படவரி, நம்ம மேலங்களை திருப்புறோம், அது நம்ம மேலங்களை அப்படியே பார்க்குறோம், ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம், சரிங்களா. அப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னால படவரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பொருள் காட்சின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. படம் காட்டுதல், படம் காட்டுதல்னாலும் பொருள் காட்சினாலும் ரெண்டுமே ஒன்று தான், நம்ம விஷுவல் தான், பார்க்கறதான், சரிங்களா. அப்போ காட்சிப்படுத்தல் அப்படிங்கிறது வியூவிங் பேர், அது நமக்கு இதில் வராது. இப்போ 62க்கு 1, 2 கரெக்டு. 62க்கு ஆப்ஷன் 4th கரெக்ட். 63 பாருங்க, ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் அப்படின்னாலும் நமக்கு கண்ணை மூடிட்டு என்ன போட்டுரும் அப்படின்னா விபத்துன்னு போட்டுரும், விபத்து கிடையாது, சரிங்களா. ஆக்சிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்ச்சி, அதோட அர்த்தம் என்னன்னா நேர்ச்சி, அதான் அர்த்தம், சரிங்களா. அப்போ நேர்ச்சி அப்படின்னா ஆக்சிடென்ட். 63க்கு சி, விபத்துன்னு போட்டுறாதீங்க, சரிங்களா. அது விபத்துன்னு போட்டுருன்னு சொல்லி தான் அங்கே வச்சிருக்காங்க ஆப்ஷன். அடுத்து பாருங்க, இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன், அகத்தெழுச்சி. இன்ஸ்பிரேஷன், அவுட்டு இதெல்லாம் படிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 64க்கு அகத்தெழுச்சி, அதான் கரெக்ட். 64க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 65, உரையாடல். உரையாடல் அப்படின்னாலே கான்வர்சேஷன். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல், ஈஸியாக போட்டுடலாம். டாக்கிங் பேசுறது, ஸ்பீக்கிங் பேச்சு தான், சரிங்களா. அப்போ 65க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 66, 70 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன் 9வது தலைவராக இருந்திருக்காரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடலாம்.
66 பாருங்க, 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது அப்படின்னா தமிழருடைய பங்கு தான் மகத்தானது, அதான் தமிழ்நாட்டை சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழருடைய பண்புன்னு கொடுத்துருக்காங்க. 66க்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 67, தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் யாருன்னு கேட்டானா சிவன். இப்பதான் மேலே பார்த்துருக்கோம். அடுத்து இஸ்ரோவோட 9வது தலைவராக இருந்தவரும் சிவன் தான். அப்போ 67க்கு பி. 68க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 69, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய அந்த சுருக்கம் ISRO, அதான் நமக்கு சொல்றோம். ISRO இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், ஆர்கனைசேஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அப்போ 69க்கு என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படிங்கிறது இயக்குனராக இருந்தார்? விக்ரம் சாராபாய் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி மையத்துடைய இயக்குனராக இருந்தார்னா 2015. ஈஸியா போடலாம், அதில் எல்லாமே டேட்டா மேலே இருக்கு. இப்போ கொஸ்டின் நம்பர் 70க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 71, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆட்டு அப்படிங்கிறோம். அப்போ புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆட்டுங்கிறது டைலாக்கே நமக்கு மாறிடுச்சு. அப்போ என்ன பண்றான், ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்மோக்கிங் அந்த கேரக்டர் போயிடுச்சு. ஆனா இங்க பாருங்க, நமக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா ஒரு செயல நமக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா வேற ஒரு செயல மனசை வந்து பாத்தீங்கன்னா மாற்றும், அதுதான் கொடுத்துருக்காங்க. வேறொரு செயலில் ஈடுபடக்கூடியது. சரிங்களா? நம்ம தவறான கண்ணோட்டத்துக்கு போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆட்டுனா ஸ்மோக்கிங் அப்படி போயிடக்கூடாது. சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. 71க்கு ஆப்ஷன் சி. வேலியே பயிரை மேய்ந்தது போல. அப்ப வேலி இருக்கு, அந்த வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா என்ன சொல்றேன்னா கடமை தவறுதல் அப்படின்னு. சரிங்களா? கொடுத்த வேலையை செய்யாம அதிக பிரசிங் கடமை தவறுதல் அப்படிங்கறதான் வேலியை பயிரை மேய்ந்தது போல அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் ஆரப்போடுதல். ஆரப்போடுதல்னால மெதுவா பண்ணக்கூடிய சொல்லக்கூடியதான். சரிங்களா? ஆரப்போடுதல்னால மெதுவா பண்ணக்கூடிய விஷயம். அப்ப தாமதித்தல் அப்படிங்கிறது ஈஸி எடுக்கலாம். 73க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். 74, இரட்டை நாக்கு. இரட்டை நாக்கு பேர்வழி. இரட்டை நாக்குனா 2 விதமா பேசக்கூடியது, மாற்றி மாற்றி பேசுதல். இங்க இருங்க பாருங்களா, ஈஸியா கொஸ்டின் எடுக்கலாம். இப்போ 74க்கு என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 75, பிறமொழி சொற்களில் வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிறமொழி சொற்களை வேறுபடுத்துகள்ல ஆசை. ஆசை அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா விருப்பம் ஆகுது. கம்பீரம் அப்படிங்கிறது வீரம் தான். கிரி அப்படிங்கிறது மலையாயிருது. சரிங்களா? அப்ப இதுல டிஃப்ரெண்டானது வந்து பாத்தீங்கன்னா அரசு அப்படிங்கிறது ராஜாங்கம். சரிங்களா? ராஜாங்கம் தான் என்ன ஆகுது அப்படின்னா அரசு. ராஜாங்கம் இல்ல ராசாங்கம் இது கொடுத்துருப்பாங்க. அப்ப டிஃப்ரெண்டானது என்ன எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் 4 அரசு அப்படிங்கிறது ராசாங்கம். அதான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 76, பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தித்திப்பு. தித்திப்பு அப்படிங்கிறது இனிப்பு, கரெக்டு தான். பெட்ரோல் அப்படிங்கிறது கலநெல் இது கரெக்டு தான். கண்ணெய் அப்படிங்கிறது கரெக்டு தான். அமில வாசனை அப்படிங்கிறது காட்டி புளியும், அதுவும் கரெக்டு தான். ஈர்த்தர் அப்படிங்கிறது தீப்பற்றக்கூடிய பொருள் கிடையாது, தீப்பற்றா பொருள் கிடையாது. தீப்பற்றக்கூடிய பொருள் அமிலம் சம்பந்தமா சொல்லக்கூடியது. சரிங்களா? அமிலம் சம்பந்தமா சொல்லக்கூடியது. கெமிஸ்ட்ரியில வரக்கூடியது நமக்கு ஈத்தர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப நமக்கு அந்த அமிலம் சம்பந்தம் கூடியது. அப்ப தீப்பற்றா பொருள் கிடையாது, அமிலம் சம்பந்தமா சொல்லக்கூடியதுதான். இப்ப 76க்கு ஆப்ஷன் வந்து 4 தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 77, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சாட்டிங் அப்படின்னால கருத்து பரிமாற்றம். அதான் 77க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா ஏ தான் கிடைக்குது. 78 பாருங்க, வெயிட் அப்படின்னால எடை. ஈஸியா கண்ணை மூடிட்டு போட்டலாம். ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா ஏ தான் கரெக்ட். 79 பாருங்க, மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள். அப்ப மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள் அப்படின்னா பட்டக்காலில படும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெட்ட குடியை கெடும் அப்படிங்கிறது தான் கரெக்டான நமக்கு தமிழாக்கமா கிடைக்குது. அப்ப 79க்கு என்ன பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 80, கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற வள்ளுவார் அப்படிங்கிற அதிகாரம் எந்த திருக்குறளும் கீழே வருது அப்படின்னா அவை அஞ்சாமை. சரிங்களா? அப்ப நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா பெரிய ஸ்டேஜ் இருக்குன்னா நம்ம யாருக்கு பயப்படாம என்ன பண்ணலாம்னா பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அவை அஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் வருது. அப்ப கொஸ்டின் நம்பர் 80க்கு ஆப்ஷன் கிடைக்குன்னா சி தான் கரெக்ட். அடுத்து தகுதியின ஒன்று நன்று பகுதியான் பாட்பட்டு ஒழுக பெறின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தகுதியை வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப நடுநிலைமையா இருக்கக்கூடியது. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடுநிலைமையா இருக்கணும். சரிங்களா? எந்த பக்கம் சாராம இருக்கணும். அதான் 81க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 83 பாருங்க, பிலிப்ஸ் கேட்டிருக்காங்க. மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்து ஒழித்து விடின் அப்படிங்கிறத பழித்தது ஒழித்து விடின் அப்படிங்கிறத கரெக்ட். அப்போ உலகம் அப்படிங்கிறத என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிலிப்ஸ்ல 4வது சீரா வருது. இப்போ 82க்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சி தான் கரெக்ட்.
தோல்வியை ஒப்புக்கொள்வதை சான்றாமையை அளந்தறியும் உரைகள் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் கரெக்ட். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னு வரக்கூடிய குரல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 84க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படிங்கிறது அடுத்த சீரா வருது, 2வது சீரா வரக்கூடியது. 84க்கு ஆப்ஷன் 4. 85க்கு திருக்குறளை கோடி அப்படிங்கிற சொல்லி எத்தனை டைம் வருது அப்படின்னா 7 டைம். ஈஸியாக போடலாம். ஆப்ஷனு செகண்ட் ஆப்ஷனு. அடுத்து பாருங்க, திருகடுகம் அப்படிங்கிறது எத்தனை வெண்பாக்களால் கொண்டதுன்னு ஈஸியாக போடலாம். திருகடுகம் அப்படின்னாலே நல்லாதனார் 100 வெண்பாக்களை கொண்டது தான். ஈஸியாக போடலாம். 86க்கு ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா. 102, 101, 97 எடுக்கும். 97னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிறுவஞ்ச மூலம், 87னா ஏழாதி போயிடும். ஈஸியான கொஷின் தான். அடுத்த கொஷின் நம்பர் 87. வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. சிறுவழுதுணை பெருவழுதுணை வரக்கு வாய்ப்பு கிடையாது. சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நமக்கு அது வந்து வரக்கூடியது. இப்போ 5 வகையான பொருட்களில் பெருவழுதுணை அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியாது. ஆப்ஷனு 87க்கு செகண்ட் தான் கரெக்ட். 88. பிறரிடம் இறந்து செல்லாது. இந்த மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் உதவி அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறத எதை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா கால்கள். பிறரிடம் நடந்து போய் நீங்கள் எதையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஆப்ஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா கால்கள். அதான் பிறரிடம் இறந்து செல்லாது கால்கள். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்தனையாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சம் மூலம் நம்ம படிக்கிறோம். இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதை வச்சு கொஷின் தான், ஈஸியான கொஷின் தான். அடுத்து பாருங்க, மேட்சிங் கொஷின். அகராதி வச்சு கேட்டிருக்காங்க. பிங்கள நிகண்டு அப்படின்னாலே பிங்களர் தான். சூடாமணி நிகண்டு அப்படின்னால யார் சொல்றோம் அப்படின்னா மண்டல புரூடர். உரிச்சொல் நிகண்டு அப்படிங்கிறது யார் சொல்றோம் அப்படின்னா காங்கேயர். அகராதி நிகண்டு அப்படின்னாலே ரேவண சித்தர், சிதம்பர ரேவண சித்தர். கரெக்டு தான், ரேவண சித்தர்னாலும் கரெக்டு. சரிங்களா. அப்போ அகராதி நிகண்டு அப்படின்னாலே சிதம்பர ரேவண சித்தர். மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 2, அடுத்தது 1, 4, 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா. கொஷின் நம்பர் 90. உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற நூல் யார் வந்திருக்கீங்கன்னா தேவநேய பாவாணரால் எந்த வருஷம் வெளியிடப்பட்டது அப்படின்னா 1966. ஈஸியான கொஷின் தான், டைரக்ட் கொஷின் தான். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து பாரதிதாசன் நாடகங்களில் அல்லாது சௌமியன் நாடகம் தான். படித்த பெண்கள் நாடகம் தான். அமைதி அப்படிங்கிறதும் நாடகம் தான். ஆனால் ராவண கோட்டம் அப்படிங்கிறது இவருடைய நாடக நூல் கிடையாது. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் கரெக்ட். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர், ரேடியோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக வானொலி அப்படிங்கிற வார்த்தையை யார் பயன்படுத்தினா அப்படின்னா டி.கே. சிதம்பரனார் தான் பயன்படுத்தியிருப்பாரு. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 92க்கு என்ன கிடைக்குதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ரேடியோங்கிறது வானொலி நமக்கு தெரியும். யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா டி.கே. சிதம்பரனார் தான் பயன்படுத்தியிருக்காரு. அப்போ கொஸ்டின் நம்பர் 92க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 93. உட்காரு நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி போவது சரிதானா அப்படின்னு சொல்லக்கூடியதுல கவி ஞாயிறு தாரா பாரதியுடைய பாடலை வரக்கூடியது. சரிங்களா. உட்காரு நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி போவது சரிதானா, ஒதுங்கி வாழ்வது சரிதானா. அப்ப யாரும் பார்த்தீங்கன்னா 93க்கு தாரா பாரதி கவி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர். ஓகே. கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா அப்படிங்கிற பாடல் லைன் யாருடையன்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகம் அவர்களுடைய. கவிமணி தேசியமானால கன்னியாகுமரியை சேர்ந்தவர் தான். சரிங்களா. கன்னியாகுமரி 36 வருஷம் டீச்சராக இருந்திருக்காரு. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கக்கூடிய கொஷின் தான். 36 வருஷம் என்னவா இருந்திருக்காருன்னா டீச்சராக இருந்திருக்காரு. முக்கியமான கொஷின் தான். ஓகேங்களா. வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா கவிமணி தேசிய விநாயகம் அவருடைய நூலாக தான் இருக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 95. மீன் அப்படிங்கிற வார்த்தை எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறுந்தொகை, மீன், பாம்பு, அடுத்தது முதலை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய், இதெல்லாம் வார்த்தையை யார் சொல்லியிருப்பான்னா குறுந்தொகை நூல் தான் சொல்லியிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தான். அகநானூறு அப்படிங்கிறது ஔடதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஔடதனாலும் மருந்துனாலும் ஒன்று தான். கோடை, இதெல்லாம் வார்த்தையெல்லாம் எந்த நூல் சொல்லுது அப்படின்னா அகநானூறு தான் சொல்லுது. ஈஸியாக எடுக்கலாம். அரசு அப்படிங்கிற வார்த்தையை எது சொல்லுதுன்னா திருக்குறள் தான் சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக எடுக்கலாம். இப்போ 95 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 96. திராவிட மொழிகளில் ஒன்று அப்படிங்கிறது எல்லாமே திராவிட மொழி தான். நடுத்திராவிட மொழி கேட்டிருக்காங்க. நடுத்திராவிட மொழியில் கோயா அப்படிங்கிறது தான் நடுத்திராவிட மொழி. அப்போ ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. கொஸ்டின் நம்பர் 97. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வளன் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கப்படுவோன்னு யாரும் பார்த்தீங்கன்னா சூசையப்பர்.
சூசையப்பர் தான் வளன் அப்படின்னு குறிக்கிறாங்க. அப்போ 97க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் காவியப்பாவை. காவியப்பாவை அப்படின்னால யார் சொல்கிறோம் அப்படின்னா துரைராசு, முடியரசன். கொல்லிப்பாவை இதுவும் கேட்கலாம். சரிங்களா? கொல்லிப்பாவை யார் சொல்கிறோம் அப்படின்னா ராஜ மார்த்தாண்டம். ராஜ மார்த்தாண்டம் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை. சித்திரப்பாவை கொஸ்டின் இதுல இருக்கு. சரிங்களா? சித்திரப்பாவை சித்திரப்பாவை யாரும் பார்த்தீங்கன்னா அகிலன். அகிலன் தான் சித்திரப்பாவை அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. சரிங்களா? அகிலன் தான் சித்திரப்பாவை. காவியப்பாவை தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக போடலாம். துரைராசு. அப்போ 98க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 99 என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் கிடையாது. பெருமைக்கு பாடுறவன் கவிஞன் கிடையாது. மீட்சி. சரிங்களா? மீட்சிக்கு பாடுவன் கவிஞன் ஆவான். அல்லன் கிடையாது, ஆவான். பெருமைக்காக பாடக்கூடியவன் தான் கவிஞன். பணத்துக்காக பாடக்கூடாது, புகழுக்காக பாடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முடியரசனுடைய பாடல். 99க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? புகழுக்காண்டி தான் பாடணும், பணத்துக்காண்டி பாடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து லோகமித்திரன் நாளுக்காக. லோகமித்திரன் அப்படின்னா நாளிதழுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க. 100 கொஸ்டின் நம்பர் 100க்கு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா சி தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே, ரைட். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, திரும்ப கூட நம்ம அந்த கொஸ்டின் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சுரேஷ் IAS அகாடமி வெற்றி